வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரங்கசாமி முதல்வராக பதவியேற்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் விரைவில் பதவியேற்பு விழா. புதுச்சேரி கம்பன் விழாவில் சிந்தனை அரங்கம். தமிழ் இலக்கிய சிந்தனைகளால் கலையரங்கு களை கட்டியது. ரங்கசாமியை புதுச்சேரி முதலமைச்சராக நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ரங்கசாமி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து தன்னை முதலமைச்சராக நியமிக்குமாறு உரிமை கோரி கடிதத்தை வழங்கினார். மேலும் கூட்டணி உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களையும் ஆளுநர் சமர்ப்பித்தார். இதையடுத்து ரங்கசாமியை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முதலமைச்சராக நியமிப்பதற்கான பரிந்துரை கோப்பை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சகம் அந்த கோப்பை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பியது. இந்த நிலையில் ரங்கசாமியை புதுச்சேரி முதலமைச்சராக நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சக இணை செயலாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முதலமைச்சராக ரங்கசாமியை அவர் பதவியேற்கும் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் வகையில் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரங்கசாமி மீண்டும் புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்கும் நடைமுறைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளனர். விரைவில் பதவியேற்பு விழா நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் நடைபெற்று வரும் 55ஆம் ஆண்டு கம்பன் விழாவில் இன்று 3ஆம் நாளாக சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. குசி வீதியில் உள்ள கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்று வரும் இந்த விழாவில் தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள், அறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியில் இந்திய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசரும் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவருமான ராமசுப்பிரமணியன் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆகியோர் தொடக்க உரையாற்றினர். தொடர்ந்து விழா மலரை துணைநிலை ஆளுநர் வெளியிட நீதியரசர் ராமசுப்பிரமணியன் பெற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில சிறந்த தமிழ் புலவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதுடன் பல்வேறு தமிழ் நூல்களும் வெளியிடப்பட்டன. மேலும் கம்ப காவலர் வழக்கறிஞர் முருகேசன் பானுமதி அறக்கட்டளை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டனர். விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களை கம்பன் கழக தலைவர் செல்வகணபதி மற்றும் கம்பன் கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்கொழுந்து ஆகியோர் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி வரவேற்றனர். 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் ஜேவிஎஸ் நிறுவன அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டனர். ஜேவிஎஸ் சரவணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற வழக்காடு மன்ற இலக்கிய ஆர்வலர்களின் கவனத்தை ஈர்த்தது. பேராசிரியர் சச்சிதானந்தம் சாரதா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவனர் சச்சிதானந்தம் முன்னிலை வகித்தார். ராமன் சுக்கிரனுக்கு வரம் கொடுத்தது குற்றமா என்ற தலைப்பில் நடைபெற்ற விவாத நிகழ்ச்சிக்கு கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் நடுவராக இருந்தார். இதில் வழக்கு தொடுப்பவராக பர்வீன் சுல்தானா மற்றும் மறுப்புரையாளராக சண்முக வடிவேல் கலந்து கொண்டு தங்களது வாதங்களை முன்வைத்தனர். இந்நிலையில் இன்று நடைபெற்ற 3ஆம் நாள் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் கம்பனில் நான் கண்ட என்ற தலைப்பில் பல்வேறு கருத்தரங்க உரைகள் இடம்பெற்றனர். நிகழ்ச்சிக்கு கம்பன் இசையமுதுவாக மருத்துவர் குணவதி மற்றும் அறக்கட்டளை பொறுப்பாளர் ஆளவந்தார் சித்தன் முன்னிலையில் வகித்தனர். கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்ற சிந்தனை அரங்கில் கடமை என்ற தலைப்பில் பாரதி கிருஷ்ணகுமார், தொண்டு என்ற தலைப்பில் அப்துல் காதர், ஒழுக்கம் என்ற தலைப்பில் சுமதி ஆகியோர் உரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் வி.பி. ராமலிங்கம், சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார், கம்பன் கழக நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள் மற்றும் ஏராளமான இலக்கிய ஆர்வலர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். லாஸ்பேட்டை தொகுதியில் மழையால் ஏற்பட்ட பள்ளத்தை சரி செய்து கொடுத்த சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் முக்கிய பிரதான சாலைகளில் நேற்று பெய்த கனமழையால் திடீர் பள்ளம் ஏற்பட்டது. இந்த தகவலின்படி உடனடி நடவடிக்கை எடுக்கும் விதமாக லாசுப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி வி.பி.எஸ். ரமேஷ்குமார் அறிவுறுத்தலின்படி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் சாலையில் ஏற்பட்ட பள்ளங்களை சரி செய்தனர். இந்த உடனடி தீர்வுக்கு பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து அவர்களுக்கும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி வி.பி.எஸ். ரமேஷ்குமார் அவர்களுக்கு தங்களது நன்றியினை தெரிவித்தனர்.
குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற்ற செய்த உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு நன்றி தெரிவித்துள்ளார். உருளையன்பேட்டை செங்குந்தர் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசா மஹாலில் பெற்ற வெற்றிக்கான நன்றி தெரிவித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி தனக்கு வாக்களித்த மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் கடந்த காலங்களில் நடந்த மக்கள் பணிகள் அனைத்தும் இன்னும் சிறப்பாகவும் வேகமாகவும் நடைபெறும் என உறுதியளித்தார். மேலும் நிகழ்வில் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் மற்றும் தமிழர் களம் அழகர், தமிழக வெற்றிக் கழக உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் பிரான்சிஸ், மேலும் நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர், இளைஞர்கள், மாணவர்கள், தமிழக வெற்றிக் கழக உருளையன்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி +2 பொதுத் தேர்வில் 31வது ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்றுள்ளதை அடுத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை பள்ளி முதுநிலை முதல்வர் லூர்துசாமி பாராட்டினார். இதுகுறித்து பள்ளி முதல்வர் கூறும்பொழுது, எங்கள் பள்ளியில் +2 தேர்வு எழுதி 832 மாணவர்களும் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மாணவர்கள் கடின உழைப்பு, ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பே இதற்கு முதன்மை காரணம். பள்ளி மாணவர்களின் சாதனையை அங்கீகரிக்கும் விதமாக அதிக மதிப்பெண்கள் பெற்ற முதல் 3 மாணவர்களுக்கு தங்க நாணயங்கள் பரிசாக வழங்கப்படுகிறது. மாணவி சஜன்யா 600க்கு 597 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தார். இவருக்கு 3 கிராம் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. மதுமிதா 591 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடம் பெற்று 2 கிராம் தங்க நாணயம் பெறுகிறார். மாணவன் ஜான் எபினேன்சர் 589 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம் பிடித்து 1 கிராம் தங்க நாணயம் பெறுகிறார். 571 மாணவர்கள் 75% மேல் மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். 248 மாணவர்கள் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பல்வேறு பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்களை 119 மாணவர்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 500 மதிப்பெண்களுக்கு மேல் 277 மாணவர்களும் 550 மதிப்பெண்களுக்கு மேல் 63 மாணவர்களும் பெற்றுள்ளனர். 100க்கு 100 மதிப்பெண் மட்டுமின்றி 90% மதிப்பெண்ணிற்கு மேல் எங்கள் பள்ளி அதிக மதிப்பெண் எடுத்துள்ளனர். 90%ற்கு தமிழ் பாடத்தில் 197 பேர், பிரெஞ்சு 286, ஆங்கிலம் 264, இயற்பியல் 28, வேதியியல் 68, உயிரியல் 78, கணிதம் 53, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 228, பொருளியல் 21, வணிகவியல் 35, கணக்கு பதிவியல் 40, வணிக கணிதம் 10, கணிப்பொறி பயன்பாடு 31 மாணவர்கள் மதிப்பெண் எடுத்து அசத்தியுள்ளனர் என்றனர். தமிழக முதல்வராக தாவேகா தலைவர் விஜய் பதவியேற்பு விழா சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. காலை 10 மணிக்கு தான் நிகழ்வு தொடங்கியது என்றாலும் அதிகாலை முதலே நேரு ஸ்டேடியத்தை சுற்றிலும் விழா கோலம் பூண்டிருந்தது. தமிழகத்தின் புதிய முதல்வராக விஜய் இன்று பதவியேற்றுக் கொண்டார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட பதவியேற்பு விழா சென்னை ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டரங்கு வளாகத்தில் உற்சாகமான சூழலில் நடைபெற்றது. காலை 10 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதிகாலை முதலே நேரு உள்விளையாட்டரங்கை சுற்றிய பகுதிகளில் விழா கோலம் பூண்டிருந்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் நேற்று நள்ளிரவு முதலே சென்னை நோக்கி குவிய தொடங்கினர். அதிகாலை 7 மணி முதல் நேரு ஸ்டேடியம் வளாகம் முழுவதும் கட்சி கொடிகள், துண்டு பிரச்சுரங்கள் மற்றும் முழக்கங்களால் களைகட்டியது. உற்சாகத்தில் திளைத்த தொண்டர்கள் விஜய் வாழ்க, தமிழகம் வெல்லும் என முழக்கமிட்டனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருந்தனர். காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சரியாக காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா தொடங்கியது. முதலில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட்டது. பின்னர் தமிழர் பண்பாட்டை போற்றும் வகையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழக ஆளுநர் முன்னிலையில் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். சி. ஜோசப் விஜய் என்னும் நான் என்று தொடங்கி தனது உறுதிமொழியை விஜய் எடுத்துக்கொண்டார். அப்போது அரங்கம் முழுவதும் கரகோஷமும் கைத்தட்டலும் முழங்கினர். தொண்டர்கள் பலர் உற்சாக கண்ணீருடன் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த விழாவில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பட பிரபலங்கள், தொழிலதிபர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பதவியேற்பு விழாவை முன்னிட்டு சென்னை நகரம் முழுவதும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தனர். தமிழக அரசியலில் புதிய அத்தியாயமாக பார்க்கப்படும் இந்த பதவியேற்பு விழா தமிழக வெற்றி கழக தொண்டர்களிடையே மிகுந்த உற்சாகத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பாஜக பிரமுகர் உமாசங்கரின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டு அன்னதானம் வழங்கி மக்கள் குறைதீர்ப்பு அலுவலகம் திறக்கப்பட்டது.
புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் பாஜக பிரமுகர் உமாசங்கரின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் காமராஜர் நகர் தொகுதிக்கான லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகம் மற்றும் மக்கள் குறைதீர்ப்பு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனையின் பேரில் நடைபெற்றது தெரிவிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் சுரேஷ், டாக்டர் துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உமாசங்கரின் தந்தையும் பாஜக ஓபிசி அணி செயற்குழு உறுப்பினருமான காசிலிங்கம் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில அரசு ஊழியர்களின் போராளி பெருந்தலைவர் பாலமோகனின் 4ஆம் ஆண்டு நினைவேந்தல் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அரசு ஊழியர்களின் போராளி பெருந்தலைவர் பாலமோகனின் 4ஆம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் கருத்தரங்கம் முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதல் நிகழ்வான மரக்கன்றுகள் நடப்பட்டனர். நிகழ்விற்கு ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இளங்கோவன், கலியபெருமாள், கிறிஸ்தோபர், சீதாராமன், கீதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து மாலையில் அவரது சிலைக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். முனுசாமி, பிரேமதாசன், வின்சென்ட் ராஜ், ஆனந்த கணபதி, ஞானசேகர், சிவஞானம், ஜவஹர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மருதுவாணன் சிறப்புரையாற்றினார். வானவரம்பம் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அரசு ஊழியர் சம்மேளனத்தினை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் பொறுப்பேற்றதை தொடர்ந்து மணவெளி தொகுதி தவளக்குப்பம் சந்திப்பில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு தலைமையில் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடப்பட்டது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 108 இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இருந்த நிலையில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக சில அரசியல் கட்சிகளின் ஆதரவினை கோரிய நிலையில் 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை கவர்னரிடம் சமர்ப்பித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தாவேகா தலைவர் விஜய். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று பதவியேற்றார். அதனை கொண்டாடும் விதமாக மணவெளி தொகுதி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் ராமு தலைமையில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்கள் இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதில் தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் அனைத்து கிராம முக்கியஸ்தர்களும் இளைஞர்களும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். +2 பொதுத் தேர்வில் புதுச்சேரி ஆல்பா மேல்நிலைப் பள்ளி மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்து சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி ஆல்பா பள்ளி கல்வி குழும இயக்குநர் தனத்யாகு செய்தியாளர்களிடம் பேசுகையில் +2 பொதுத் தேர்வில் புதுச்சேரி ஆல்பா மேல்நிலைப் பள்ளி 26வது ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்து சாதித்துள்ளது. அறிவியல் பிரிவில் 600க்கு 597 மதிப்பெண்களுடன் மாணவர் மணிகண்டன் முதலிடம் பெற்றார். அவர் மொழிப்பாடம், இயற்பியல், வேதியியல், கணினி அறிவியல் ஆகிய 4 பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்துள்ளார். மேலும் ஆங்கிலத்தில் 98, கணித பாடத்தில் 99 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். அதேபோல் வணிக பிரிவில் 600க்கு 597 மதிப்பெண்களுடன் மாணவி கோமல் பரிக் மாநிலத்தில் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். அவர் பொருளியல், வணிகம், கணினி பயன்பாட்டியல் ஆகிய 3 பாடங்களில் சென்டம், ஆங்கிலத்தில் 98, கணக்கியல் 99 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 480 மதிப்பெண்களுக்கு மேல் 100%, 460%க்கு மேல் 50%, 440க்கு மேல் 25% பெற்றுள்ளது. மேலும் கல்வி கட்டணத்தில் சலுகை வழங்கப்பட்டு வருகிறது. ஆல்பா பள்ளி மாணவர்கள் தாங்களாகவே ஆர்வத்துடன் படிக்க ஊக்குவிக்கிறோம். இதனால் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று தொடர்ந்து சாதனை படைத்து வருகின்றனர் என்றார். புதுச்சேரி நெல்லித்தோப்புக்கு உட்பட்ட குயவர்பாளையம் பகுதியில் ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா முன்னிட்டு கோமாதா பூஜை, சுமங்கலி பூஜை மற்றும் கன்னி பூஜை நடைபெற்றது.
புதுச்சேரி நெல்லித்தோப்புக்கு உட்பட்ட குயவர்பாளையம் பகுதியில் ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா முன்னிட்டு கோமாதா பூஜை, சுமங்கலி பூஜை மற்றும் கன்னி பூஜை நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் முக்கணி அறுசுவை விருந்தினை புதுச்சேரி சமூக சேவகர் கராத்தே சுந்தர்ராஜன் வழங்கினார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட மகளிருக்கு புடவைகள் வழங்கினார். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். வந்திருந்த மக்கள் அனைவருக்கும் சமூக சேவகர் கராத்தே சுந்தர்ராஜனை வெகுவாக பாராட்டினர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் $13,965, வெள்ளி 1 கிராம் 274. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரங்கசாமி முதல்வராக பதவியேற்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் விரைவில் பதவியேற்பு விழா. புதுச்சேரி கம்பன் விழாவில் சிந்தனை அரங்கம். தமிழ் இலக்கிய சிந்தனைகளால் கலையரங்கு களை கட்டியது. தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்பு. நேரு உள் விளையாட்டரங்கில் கோலாகல விழா. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி.